செய்யாதேயும், நாங்க உம்மை நம்பி இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஆசா ராஜா கர்த்தருடைய பாதத்தில தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆகவே ஆண்டவர் அவனை விடுவித்தார். அந்த யுத்தத்திலிருந்து ஜெயம் பெறும்படி ஆண்டவர் கிருபை செய்தார் என்று கீழே வாசிக்கும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, உங்களுடைய அருவருப்புகளையும் அக்கிரமங்களையும் தேவனுக்கு விரோதமான பகைகளையும் உங்களுடைய ஆழ்ந்த உள்ளத்திலிருந்து ஆழ்ந்த மனதிலிருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றி விடுங்கள். ஆண்டவர் மன்னித்து உங்களை விடுவிப்பார். ஏனென்றால் 2 நாளாகவும் 16:9 பார்க்கிறோம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கு பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் இந்த பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நாம நல்லது செய்கிறோமா, நாம தீயது செய்கிறோமா, நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது, நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது, நம்ம எந்த நோக்கத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தேவன் வானத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை நீங்களே மேன்மை பாராட்டுவது அது மேன்மை அல்ல. ஆண்டவரால் நீங்கள் மேன்மை பாராட்டப்படுகிறீர்களா? சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் தேவனை தேடுங்கள். அப்படி நீங்கள் தேடும்போது ஆண்டவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்தார் என்று சொன்னால் உங்களுடைய வழிகள் பரிசுத்தமாக இருக்கும்.